எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழகத்தில் பரபரப்பாக திரைக்கு வந்திருக்கிறது கபாலி திரைப்படம். தமிழகம் மட்டுமல்ல, உலக அளவிலும் கூட இந்த படம் திரையிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான சர்ச்சைகளும் கூட இந்த படத்தோடு சேர்ந்து எழுந்திருக்கிறது. பல்வேறு கேள்விகளும் விவாதங்களும் அப்படின்னு பல விவாதங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்திற்கு ஒரு விவாதம் தேவையா என்கிற அளவுக்கும் விவாதம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் லட்சக்கணக்கான மக்களை சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும்போது, ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி திரைத்துறை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும்போது, இது வெறும் கபாலி சம்பந்தப்பட்ட விஷயமாக மட்டுமே பார்க்காமல் திரைத்துறையினரையும் சம்பந்தப்பட்ட ஒரு லார்ஜர் ஸ்கேல்ல தான் இந்த விவாதம் இருக்க போகிறது. இது இப்படியான ஒரு விவாதத்திற்கான தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்தபோது, இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அதுக்கான ஒரு நேரம் ஒதுக்குறதும், அந்த துறை சார்ந்து பல்வேறு ஊழியர்கள் பல்வேறு மட்டங்கள்ல செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அது குறித்தும் பேச வேண்டிய அவசியம் இருப்பதாக நம்ம கருதுகிறோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் நடிகர் திரு மோகன்ராம், அதே போல திரு ஐயநாதன் அவர்கள் விமர்சகர், பாஃப்டா திரைப்பட கல்லூரியின் சார்பாகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கின்ற திரு தனஞ்சயன், பத்திரிகையாளர் திரு கோவிலனின், அனைவருக்கும் வணக்கம். திரு ஐயநாதன், உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். கபாலி திரைக்கு வந்திருக்கிறது, பெரிய ஆரவாரத்தோடு திரைக்கு வந்திருக்கிறது. பல படங்கள் வருது, அதே போல சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுனால ரஜினி படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போடும் இவ்வளவு பெரிய விஷயங்களோடும் இதுதான் செய்தியாகவும் இதுதான் இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்ப்பதாகவும் இருக்கிறது அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? ரொம்ப செயற்கையாக இருக்கிறது. ஏன் இப்படி செய்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இதற்காக உருவாக்க இருக்கக்கூடிய அந்த பிரமிப்பு, கபாலி வருகிறது என்று, அது பத்திரிகைகளில் கொடுக்கப்பட்ட விளம்பரங்கள், அதற்காக செய்யப்பட்ட எழுத்தோவியங்கள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு திரைப்படத்தை பற்றித்தான் இவர்கள் எழுதுகின்றார்களா என்கின்ற ஒரு ஐயம் ஏற்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக சுரண்டலுக்கு இவ்வளவு பெரிய விளம்பரம், இவ்வளவு பெரிய யுக்திகளை எல்லாம் கையாண்டிருக்கின்றார்கள் என்று பட்டவர்த்தனமாக தெரிகின்றது. இதில் கவலைக்குரிய விடயம் என்றால், இதனுடைய அந்த நுழைவுச் சீட்டுகள், டிக்கெட்டுகள் 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று விற்று கொண்டிருப்பதை கண்டுகொள்ளாமல் அரசு, வணிக வரித்துறை இவர்கள் எல்லாம் இருப்பது ஏன் என்றும் புரியவில்லை. இது எப்படி சாத்தியமாகும்? வணிக வரித்துறை காலையில சில திரையரங்குகளுக்கு போய் ரைடு பண்ணிருக்காங்க. ரைடு பண்ணி போயிட்டு என்ன பண்ணாங்க? இவ்வளவு நாள் கழிச்சா நீங்களாம் நேத்தெல்லாம் எடுத்து காட்டிட்டீங்க, அந்த டிக்கெட்ல ஏதாவது இருந்துச்சா? அந்த டிக்கெட்ல கபாலி திரைப்படம், இந்த டேட்டு, இந்த ரோ அப்படின்றது மட்டுமே அடிச்சிருக்கு, சீரியல் நம்பர் இருந்துச்சா? எதுவுமே இல்லை அப்படின்னம்னா ஒரு தியேட்டர்ல வந்தக்கூடிய வருவாயை நீங்கள் எப்படி செய்வீங்க? அந்த வருவாய் மேல எப்படி நீங்க சர்வீஸ் டாக்ஸ் போடுவீங்க? இந்த படம் ரிலீஸ் பண்றதுனால வரக்கூடிய வருவாயின் மீது எவ்வாறு வருமான வரி கணக்கீடு செய்ய முடியும்? ஏன்னா இந்த தமிழக அரசு வந்துட்டு கேளிக்கை வரியை நிறுத்திட்டாங்க 15%. அது இல்லாத பண்றாங்க அப்படின்னம்னா, இது பெரிய ஒரு சுரண்டலுக்கு, ஒரு பெரிய வணிக சுரண்டலுக்கு உருவாக்கப்பட்ட மாயை தான் இது. அப்படி யாரெல்லாம் காரணம் நினைக்கிறீங்க? எல்லாருமே தான். திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, நம்மளுடைய ஊடகங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, 4 பேஜ் கொடுக்குறாங்கன்னு ஒன்று எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படியே கண்ணீர் ஊக்கின்றார் ஒரு 50 வயதிற்கும் மேற்பட்டவர் ஒருத்தர் திரைப்படத்துறையில் ரஜினி தோன்றியதுடன். நமக்கு ரஜினியின் மீது அந்த அவர் ஒரு நடிகர், அவருடைய படத்தை நாம் எல்லோரும் பார்த்திருக்கின்றோம். நான் சற்று அதிகமாக பார்த்தவன், ரசிப்பவன், அது வேறு விடயம். ஆனால் ஒரு திரைப்படத்திற்கு இப்படி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துவதற்கான அவசியம் என்ன? ஒரு படம் பார்த்து விட்டு வந்த பிறகு அதன் மீதான ரெஸ்பான்ஸ் அது மக்கள் மத்தியில் பரவ போகிறது. அது அந்த காலத்துல 100 நாள் ஓடும், இந்த காலத்துல அதற்கான வாய்ப்பு இல்ல. என்ன கியூப போட்டு ஒரு திரையரங்குகளையும், திரைப்படம்ங்கிறது ஒரு வணிகம் அப்படின்னு ஆன போது வணிகத்துல லாபம் சம்பாதிக்கிறது ஒரு நோக்கமா தான் இருக்க போது. அதுக்கான உத்திகளை ஒரு தயாரிப்பாளர் மேற்கொள்றார். இல்ல, ஒரு 120 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு டிக்கெட்டை 300 ரூபாய், 500 ரூபாய் அப்படின்னு விற்கிறது அப்படின்னு எந்த ரசிகனுக்காக நீங்கள் அந்த படத்தை கொடுக்குறீங்களோ அந்த ரசிகனையே நீங்க பீனலைஸ் பண்ணல. யார் முண்டி அடிச்சுக்கிட்டது 3 நாளுக்குள்ள பாக்குறேன்னு நினைக்கிறானோ அவன் மேலே நீங்க டாக்ஸ் பண்றீங்களே, ஏன்? எதுக்கு? ஏன் இதை வந்துட்டு அரசு அனுமதிக்குது? அவங்க பண்றதெல்லாம் விட்டுடுங்க, அவங்க எல்லாத்துக்கும் நியாயம் சொல்லுவாங்க. நாங்க லாஸ் ஆகும்போது யார் வந்தது எப்படிலாம் சொல்லுவாங்க, அது வேறு விடயம். யார் முண்டி அடித்துக்கொண்டு உங்களுடைய படத்தை பார்க்கிறார்களோ அவங்கள ஏன் நீங்க டாக்ஸ் பண்றீங்க? ஏன் உங்களை வற்புறுத்துறீங்க? இப்படிப்பட்ட ஒரு சுரண்டலை எப்படி நீங்க வந்து தடையிட்டு நடத்த முடியும்? இது எப்படி அரசு அனுமதிக்குது? திரு மோகன்ராம், மிகப்பெரிய ஒரு சுரண்டல் நடக்கிறது. ஒரு ரசிகனா இருக்கிற ஒருத்தன் இவ்வளவு பெரிய சுரண்டலை எப்படி அனுமதிக்கிறது? இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது, திரைத்துறைக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்னு ஐயநாதன் ஒரு பார்வை முன்வைக்கிறார். திரைத்துறைக்கு பங்கு இருக்குன்னு அவர் சொல்லும் பொழுது திரைத்துறையின் எந்த ஆஸ்பெக்டை சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் என்பவர், இல்ல நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள், அவர் போய் வேலை செஞ்சார், வேலைக்கான சம்பளத்தை வாங்கிட்டார், அவர் இல்லை, இஸ் நோ லாங்கர் இன்வால்வ்ட். படத்திலேயே
அந்த இந்த 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 பிக்சர்ல அவர் இல்லை. தயாரிப்பாளர் ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியுமா? ஆமா, ஒரு உங்களுடைய ரசிகர் இல்ல, ஒரு நிமிஷம், உங்களுடைய படங்களுக்கு பார்க்க வர நிமிஷம், ஒரு 4500 எங்களோட கிளிப்பிங்ஸ்ல நான் பார்த்ததுல இது மட்டும் நான் சொல்லிடுறேன், இதுக்கு சேர்த்து நீங்க பேசலாம் சொல்றாரு. ரசிகர்கள் முதல்ல வைக்கிறது என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, நாங்க வந்து முதல் நாள் படம் பார்க்கணும், அவருடைய ரசிகர்களாக இருக்கிறோம், ஆனால் எங்களை வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய்னு டிக்கெட் வாங்க முடியாத எல்லைக்கு தள்ளுறாங்க, இது வந்து அவருடைய பேருக்கே கெட்ட பேரை உண்டாக்குது, ரஜினியுடைய பெயரையே கெடுக்குது அப்படிங்கிற மாதிரியான பார்வை தான் அவங்க முன் வைக்கிறாங்க. அது தவறான பார்வை. 4500 திரையரங்குகளில் இந்த படம் வெளிவந்திருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு. 4500 தியேட்டர் மானிட்டர் பண்ண முடியுமா? யாராவது ஒரு நபரால் செய்ய முடியுமா அதை? இல்லையா? இத்தனை ஷோ வருது, காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சாங்களா, 8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களா, 11 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களா தெரியல, பட் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் நீங்க கோலாலம்பூர், துபாய்னு ஆரம்பிச்சீங்கன்னா இந்த நெட்வொர்க் இல்லாம இருக்காங்கன்றீங்களா? எனக்கு நான் என்ன சொல்றேன், தயாரிப்பாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அந்த நெட்வொர்க் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு ரூபாய் விக்கிறாங்கன்னு தெரியும். திரையரங்குகள் அவ்வாறு செய்கின்றன. இதுக்கு வந்து ஒரே விடை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்கிற ரசிகர் பெருமக்களிடம் தான் இருக்கு. ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் இவ்வாறு பார்க்க மாட்டோம், 500 ரூபா கொடுத்து பார்க்க மாட்டோம்னா தானா 120 ரூபாய்க்கு விற்க போறாங்க. இல்ல, அது ரசிகர்களோட இது. நான் என்ன, ஒரு சராசரி ரசிகன் அவனுக்கான ஒரு தூண்டலை நான் இதை நியாயப்படுத்தவில்லை. ஒரு ரசிகன் அந்த குறிப்பிட்ட உச்ச நடிகரை மேல வச்சிருக்கிற மதிப்பை நம்ம வந்து 500 ரூபாய் 1000 ரூபான்னு சுரண்டறது சரியா இருக்க முடியுமாங்கிறதா தவறு. ஒரு சட்டம் இருக்கிறது, 120 ரூபாய் தான் டிக்கெட் மால்ல விக்கலாம்னு இருக்கு, தவறு. வெளியில மாவட்டங்கள்ல 80 ரூபாய் தான் விக்கலாம்னு இருக்குன்னா அதுக்குள்ளதானே இருக்கணும். 100% நான் ஒத்துக்கிறேன், சட்டத்தை மீறுவது தவறு. அது யார் செய்தாலும் தண்டனைக்குரியவர்கள் ஆகிறார்கள். ஐயா சொன்னது போல அதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளவுதான். இதை வந்து திரைத்துறையோ அந்த நடிகரையோ குற்றம் சொல்லி, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து லாஸ் ஆயிட்டாரு அப்படின்னா அவங்க வந்து அவர் அப்ரோச் பண்ணாங்க பெருந்தன்மையோடு. போன படங்கள்ல அவர் வந்து அவங்களுக்கான லாஸை கூட நான் காம்பன்சேட் பண்றேன்னாரு. அப்படி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கே பண்றவர் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் அவர் யோசிப்பார் தானே. அப்படி டிஸ்கனெக்ட் நீங்க சொல்றீங்க, படம் முடிந்தது, அவரோட ரோல் அதோட முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு இல்ல அப்படிங்கிற அந்த வாதம் வந்து சரியா. நீங்க சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு நடிகர் ஒரு அப்பீல் கொடுக்கலாம், இந்த படத்தை விட்டுருங்க, நீங்க ரஜினிங்கிற நடிகரையே இது நம்மளும் வந்து ரஜினிங்கிற நடிகரையோ இல்ல கபாலியை மட்டும் வச்சு பேசல, பொதுவான ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு பெரிய பட்ஜெட் வேண்டாம், சிறிய பட்ஜெட்டும் வேண்டாம் சார். ஒரு நடிகர் அவருடைய போஸ்டர் பார்த்து நல்லா இருக்க, ட்ரெய்லர் பார்த்தேன் நல்லா இருக்க, நான் போறேன் 120 ரூபா கொடுக்குறேன், படத்தை பார்க்கறேன், நான் அதிக விலை கொடுத்து போகல, 120. இன்னைக்கு கபாலி பார்த்தேன், நான் அது இந்த கரெக்ட் ரேட்ல தான் போய் பார்த்தேன். பார்த்துட்டு இருக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, பார்த்துட்டு வெளியே வந்து வசூல் இல்லப்பா, 120 ரூபா ஒர்த் இல்லை, ஒரு 60 ரூபா கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த நடிகிட்ட போய் எனக்கு மிச்சம் 60 ரூபா கொடுன்னு கேட்க முடியுமா? நீங்க அதானே சொல்றீங்க. ஆனா ரசிகர்களை காம்பன்சேட் பண்ண, நான் சொல்றது சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒரு விலையை நீங்க விற்பனை செய்யுங்கன்ற ஒரு அப்பீல கொடுக்கிறது எப்படி தவறாக இருக்க முடியும்? 120 ரூபாய் தான் சட்டம் சொல்லுது. நீங்க வந்து இன்னைக்கு நம்ம 120 ரூபாய் மால்ல வைக்கலாம், மற்ற தியேட்டர்ல இவ்வளவுதான் வைக்கலாம் போது சட்டத்துக்கு புறம்பாக இந்த விஷயங்கள் செய்யும் போது குறைந்தபட்சமாக அவர் வந்து இது திரைத்துறைக்கு சரியில்லை, நீங்க எல்லாருமா சேர்ந்து இதுக்கு ஒத்துழைங்க அப்படிங்கிற ஒரு அப்பீல் வந்து எந்த நடிகரும் திரைத்துறையின் மேல ஒரு பெரிய அளவுக்கு ஈடுபாடு இருக்கிற ஒருத்தர் கொடுக்கறதுல என்ன தவறா இருக்கு? இன்னொன்னு சொல்றேன், இந்த கான்செப்டுக்கு பேர் ஓவர் ஓடுறதுன்னு பேர். இது இப்ப இல்ல, தலைமுறையா பல ஆண்டுகளாக இந்த கேளிக்கை வரி எக்ஸம்ஷன் இல்லாத போது, இருந்த போது, டிக்கெட் வந்து 1 ரூபாய் 20 காசுக்கு வித்த போது, அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓவர்னா 10 ரூபா வாங்கி ஃபுல்லா இதுல வர 2 சீட்டுக்கு 2 ரோக்கு இதுக்கு நடுவில் இருக்கிற கேப், சைடு கேப் எல்லாத்துலயும் சீட் இல்ல, தரையில நடந்திருக்கு. சோ இதுதான் வந்து நடந்து கொண்டே இருந்த ஒரு விஷயம். இப்ப வந்து அமௌண்ட் பெருசாக மக்கள் இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன 2.5 ரூபாய் டிக்கெட்டுக்கு 5 ரூபா கொடுத்து ஓவர் போய் பார்க்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ போயிடுவாங்க. இது வந்து பெரிய விஷயம், இது தவறு. இதை வந்து இந்த தவறை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா டிரான்ஸ்பரன்சி ஃபுல்லாக வந்துடும். அதாவது பக்காவாக இப்போ ஹிந்தி படம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சுல்தான் படம் வந்து 300 கோடி கலெக்ஷன் ஆச்சு, 120 கோடி கலெக்ஷன் ஆச்சு, 87 கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டிரான்ஸ்பரன்சி கரெக்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் பல தமிழ் படங்கள் ரெக்கார்ட்ஸே வரும். இப்போ வந்து 120 ரூபா தான் கணக்கு காமிப்பாங்க,
டிக்கெட்டை வந்து 200க்கோ 500க்கோ எதுக்கோ வித்துருக்காங்கன்னா அந்த மிச்ச பணம் இவர் ஐயா சொன்ன மாதிரி அதுக்கு கணக்கில் வராததுனால நமக்கு வந்து சொல்ல முடியல என் படம் 300 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியல. ஏன்னா அஃபிஷியல் ஃபிகர் வந்து 144 crores இருக்கும். இந்த கணக்கு கரெக்டா வராததுனால நல்ல விஷயம் பேசலாம். திரு லெனின், இது வந்து இதுல உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? திரு மோகன்ராம் சொல்றாரு இது வந்து புதுசு இல்ல, எல்லா காலகட்டங்களிலும் நடந்துட்டு இருக்குது, இப்ப வந்து கூடுதலாக ஒரு தொகைங்கிறதுனால அது பெருசா தெரியுது. இல்ல அதுக்காக இது கரெக்ட்னு நியாயப்படுத்தல. தவறுதான், சட்டத்தை மீறுவது தவறுதான். அவங்க சொன்னதுல வந்து அவங்க ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒரு நடிகர் அப்படிங்கிற முறையில் அதை சொல்லிட்டாங்க. அதே அனுபவத்தில் ஒரு ரசிகனா நான் சொல்றேன், கவுண்டர்ல போய் நின்று கால் கடுக்க நின்று டிக்கெட் எடுத்து பார்த்த காலங்கள்லாம் உண்டு. அப்போ வந்து இது மாதிரி கவுண்டர்ல கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வந்து அதிகமாலாம் விற்க மாட்டாங்க. கவுண்டர் பிளாக்ல விற்பாங்க. அது வந்து என்னன்னா, நீங்க போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிக்கெட் தாங்க, ஒரு தலைக்கு ஒரு டிக்கெட் தான் அப்படிம்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம போகும்பொழுது நமக்கே கோபம் வரும், ஒரு 4 டிக்கெட் வாங்கிட்டு போனா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகலாமே. ஆனா எனக்கு பின்னாடி இன்னொருத்தங்க நிக்கிறவங்க, அவன் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்திருப்பான் இந்த படம் பார்க்கணும்னா, அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஒரு 50 டிக்கெட் இருக்குன்னா 30 டிக்கெட் வரைக்குமாவது சரியா போகும். அதுக்கப்புறம் ஒரு 20 டிக்கெட்டை கொடுத்துட்டு அவங்க சொல்ற மாதிரி ₹1.20 டிக்கெட்னா அது 4 ரூபாய்க்கோ 2 ரூபாய்க்கோ விற்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா சேர் போடுறது உண்டு, அது ரொம்ப ரொம்ப அரிதானது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது வளர்ந்து குறிப்பா ரஜினி படங்கள் வந்த பிறகு இதை ரஜினி வந்து ஒரு பொன்முட்டையிடும் வாத்து அப்படிங்கறத சினிமாக்காரங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அவரு படங்கள் ரொம்ப அரிதா வருது. இப்ப கொஞ்சம் ஒரு 10 ஆண்டுகளாவே பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு படம், 1.5 வருஷத்துக்கு ஒரு படம். அதனால அவர் படம் வரும்பொழுதெல்லாம் இதே வேலை கவுண்டர்லயே நடக்குது. இது வந்து படையப்பா படத்துல நடந்துச்சு, அதன் பிறகு வந்த சிவாஜி படத்துல நடந்துச்சு. இது மாதிரி பாத்தீங்கன்னா அவர் படங்கள் எல்லாத்துலயுமே இந்த வேலையை வந்து ரொம்ப இதா ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஆரம்பத்தில இருந்து இது மாதிரி வந்து அந்த படத்துக்கு வந்து இவ்வளவு ஹைப்பு கொடுத்து டிக்கெட் கிடைக்காது உடனே புக் பண்ணுங்க. இப்ப ஆன்லைன் வந்த பிறகு உடனே பல்கா அதை வித்துடுறது. உண்மையான ரஜினி ரசிகன் அன்னையிலேருந்து வந்து கொடி கட்டிட்டு இருக்கிறவன், அன்னையிலேருந்து பேனர் வச்சுக்கிட்டு இருக்கவன், இப்பெல்லாம் அவன் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வாங்குறவங்க ரசிகரா இருக்க கூடாது. ஆன்லைன் வாங்குற ரசிகர் இல்ல நான் சொல்றது யாருன்னா, இந்த அடிப்படையா ஆன்லைன்ல இருக்கிறவங்க ரசிகர் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நான் தான் பேசிக்கா உள்ள சொல்றேன். அன்னைக்கு வந்து ஒரு 25 வருஷமா 30 வருஷமா கொடி கட்டி பேனர் வச்சு இன்னைக்கெல்லாம் ஏர் நெத்தியாயி அறவழுக்கை ஐட்டம் அந்த ரசிகர்கள் இருக்காங்களா, இன்னைக்கு இருக்காங்களா, அவங்களெல்லாம் போய் கவுண்டர்ல போய் நின்னா டிக்கெட் கிடையாது. உண்மை, அவங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. அப்ப வெளியில வந்து 1000 ரூபாய் கொடு 500 ரூபாய் கொடுன்னா அவன் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். அப்ப ரசிகர் மன்ற ஷோலாம் தனியா வச்சிருப்பாங்க. ஆமா, முன்ன அது ரசிகர்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். எப்பன்னா இந்த படம் போட்ட ஒரு 2-3 ஷோ போய் ஒரு சனி ஞாயிறு வருதுன்னா அதுல காலையில உள்ள ஒரு ஷோ வந்து ரசிகர்களுக்குன்னு கொடுப்பாங்க. இந்தா நீ வச்சுக்க அப்படிங்கறது அவனுக்கு அவ்வளவு நாள் உழைச்சவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். தான் படம் பார்க்கறதோட எல்லாரையும் கொண்டு போய் பார்க்க வைக்கிறது. அதுல பெரிய வருமானம் வந்துடாது. அந்த பணத்தை கட்டிட்டு அந்த ஷோவை போடுவாங்க, பெரிய வருமானம் வரலனா கூட அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். கூடுதலா கிடைக்கிற வருமானத்துல அவனுக்கு அபிமான நடிகரை கொண்டாடுவான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அத்தனை ரசிகர்களையும் ஏமாத்துறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்ப சொன்னாங்க 4500 தியேட்டர்ல போட்டிருக்கு, இதெல்லாம் மானிட்டர் பண்ண முடியுமாங்கிறாங்க. இந்த 4500 தியேட்டர்ல இப்ப நீங்க சென்னையில இங்க இருந்து இறங்கி நீங்க எந்த தியேட்டர் போங்க, பக்கத்துல இருக்கிற காசு தியேட்டர்ல ஆரம்பிச்சு எந்த தியேட்டர் வேணாலும் போங்க, எல்லாத்துலயும் கபாலி தான் ஓடும். இதுக்கு முன்னாடி போன வாரம் ரிலீஸ் ஆன லோ பட்ஜெட் படங்கள், மினி பட்ஜெட் படங்கள் எல்லாமே தூக்கப்பட்டிருக்கு. ஓரளவு நல்லா இருக்குங்கிற படம். இது யார வந்து என்ன பண்ற? அப்ப அதே திரைத்துறையில உள்ளவங்களே பாதிக்கிற விஷயம். நீங்க வந்து கபாலி நல்லா இருக்கு ஓடுதுங்கிறது வேற. ஆனா இதுக்காக நீங்க மற்ற படங்கள், சின்ன சின்ன படங்களை எல்லாம் தூக்கி இருக்கீங்க. இது வந்து எந்தெந்த படம் உரிமையாளர் பார்வையில இருந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு லாபம் முக்கியம். எது ஓடும், நீங்க என்னன்னா, நீங்க இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகலைன்னா நீங்க அந்த படங்கள் பாட்டுக்கு ஓடும். நீங்க இல்ல தியேட்டர் உரிமையாளரோட லாபம் மட்டும் பார்க்காதீங்க. கபாலியை பொறுத்த வரைக்கும் படத்தை வாங்கி இருக்கிறவங்கல இருந்து நீங்க பார்க்கணும். அதுக்குள்ள எல்லாம் போனோம்னா பெரிய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆக அந்த அதிகார மையத்தில் இருந்து போகும்பொழுது இதை தவிர வேற எந்த படமும் போடக்கூடாதுங்கிறாங்க. தெலுங்கு படம் ஓடிட்டு இருக்கிற ஒரு தியேட்டரோ, மலையாள படம் ஓடிட்டு இருக்கிற தியேட்டரோ, ஹிந்தி படம் ஓடிட்டு எல்லா காலகட்டங்களிலும் இந்த அதிகார மையங்களை பத்தி நம்ம அதிகார மையங்கள் நிறைய இருக்கு. நான் தான் முதல்ல சொன்ன ரஜினி பொன்முட்டையிடும் பார்த்து, நான் முதலே சொல்லிட்டேன், ரஜினி பொன்முட்டையிடும் பார்த்து, மத்ததெல்லாம் அந்த வார்த்தான்னு தெரியாது எனக்கு. அதனால இந்த வார்த்தை வச்சுக்கிட்டு எல்லா முட்டையும் இன்னைக்கு வந்து போட வச்சிடணும் அப்படிங்கிறத, ஏன்னா வந்துடுச்சு படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்தில். அதாவது இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் அது அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைன்ல வந்துடுச்சு படம். என்ன காரணம்னா இதுதான்,
நீங்க வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் அது அப்படி வைக்கலனாலும் வரதானே செய்யுது. நீங்க எல்லா படங்களுக்கும் வரது கிடையாது. எல்லா படங்களுக்கும் இப்படி வரது கிடையாது. குறைஞ்சபட்சம் அந்த திருட்டுல கூட ஒரு நியாயம் இருக்கிற ரசிகனா இருக்கிறவனுக்கு தெரியும். 2 நாள் கழிச்சு தியேட்டர் வரும், 10 நாள் கழிச்சு HD நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். இப்போ அது அங்கேயுமே அதே பிசினஸ் தான். அங்கேயுமே பெரிய பட்ஜெட் ஈர்ப்பு இருக்கிற இடங்களுக்கு உடனடியா பண்றாங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு தவறுக்கு இன்னொரு தவறை நம்ம சரி பண்ண முடியாது. சரின்னு சொல்லல. இந்த தவறுக்கு அடிப்படையா நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? நீங்க அதை பத்தி வழக்கு போடுறீங்கல்ல, ஆன்லைன்ல வரக்கூடாதுன்னு வழக்கு போடுற அந்த இதெல்லாம் வந்து அந்த படக்குழுவுக்கு இருக்குல்ல. அப்ப அதே மாதிரி வந்து தன்னோட ரசிகர்களுக்கு அந்த டிக்கெட் போய் சேரணுங்கிறதுல அந்த படக்குழு கவனம் செலுத்தணும்ல. ஒரு நல்ல ஒரு இயக்குனர், இளம் இயக்குனர், புது இயக்குனரோட ரஜினி சேர்ந்திருக்கார். அவரோட பழைய டீம் எல்லாம் ஒதுக்கிட்டார். முற்றிலுமாக ஒரு நல்ல டீமோட வரும் பொழுது ரசிகனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, அவனுக்கு முதல் நாள் பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு. தொடர்ந்து பேசும். திரு தனஞ்சன், உங்களோட முதல் கட்ட கருத்து. 2-3 ஏரியால உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அஸ் அ ப்ரொடியூசர் பாஃப்டால இருக்கீங்க, அதை தாண்டி திரைத்துறை சார்ந்து அது நல்லா இயங்கணுங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ஒருத்தராகவும் பல்வேறு இடங்கள்ல இருந்து நீங்க பணிபுரியறவர். இந்த படத்தினுடைய பல்வேறு அம்சங்களை பார்க்கும்போது திரு லெனின் சொல்ற ஒன்லைனர் பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படம் என்பது இதனுடைய வெளியீடு, இதுக்கான ஹைப், இது எல்லாமே திரைத்துறைக்கே எதிரானதாக இருக்கிறது, சிறிய பட்ஜெட் படங்களுக்கு எதிரானதாக இருக்குது, ரசிகர்களுக்கு எதிரானதாக இருக்கிறது. இதையெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்றதுல ஒரு சின்ன ஒரு முயற்சி கூட இந்த குழு எடுக்கல, இந்த திரைப்படத்துக்கான குழு எடுக்கல அல்லது திரைத்துறை எடுக்கல அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்பாவது ஒரு தடவை தான் ஒரு ரஜினி சார் படம் வருது. இப்போ தமிழ் சினிமா பொறுத்தவரை வந்து எத்தனையோ சினிமா வந்துட்டு இருக்கு. ஐநார் சார் சொல்ற மாதிரி இந்த மாதிரி வந்து எப்பாவது ஒரு தடவை வரும்போது இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் நடக்கிறது வாடிக்கை. நம்ம வந்து ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் வரும்போது நம்ம போகிறோம், கூட்டமாக இருக்குது. நம்ம வந்து ரங்கராஜன் ஸ்ட்ரீட் போனாலும் எங்கே போனாலும் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அவ்வளோ கூட்டத்துலேயும் அடித்தடி பண்ணி ஏதோ நம்ம வாங்குறோம், எல்லாத்தையும் என்ன வேணுமோ வாங்குறோம். இப்போ வந்து எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிமாண்ட் சப்ளை தான். இது என்டையர் எக்கனாமிக்ஸை பார்த்தீங்கன்னா டிமாண்ட் சப்ளை. இப்போ இந்த டிக்கெட் ப்ரைஸை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. இப்போ சுல்தான் ஒரு படம் வந்து இந்தியில் வந்து மாபெரும் வெற்றி. அந்த அங்க நார்த்ல எப்படி நடக்குது, இந்தியால தான் நம்ம இருக்கோம், ஓகேங்களா? முதல் நாள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார், ரேட்டே கிடையாது. அங்க எப்படின்னா டிமாண்ட் சப்ளை படி எவ்வளவு டிமாண்ட் இருக்கோ டிக்கெட் பிரைஸ் ஹஸ் கான் அப் டு 600 ரூபாய் போயிடுச்சு. 600 ரூபாய் 800 ரூபாய் டிமாண்ட். ஷோ எந்த ஷோக்கு டிமாண்ட் கம்மியோ ஃளைட் டிக்கெட் மாதிரி கடைசி நாட்கள் நெருங்க நீங்க ரேட் ஏத்திக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, இந்தி சினிமா எப்படி பண்றாங்கன்னா, இன்னைக்கு ஹெவி டிமாண்ட் சுல்தான் அப்படின்னு வரும்போது 800 ரூபாய் டிக்கெட், அந்த ஷோக்கு கம்மின்னா 90 ரூபாய் டிக்கெட். ஆனா அது எல்லாமே ஆன் ஒயிட்ல நடக்குது. அதிகாரப்பூர்வமா 800 ரூபாய் டிக்கெட்னா அதுல இருக்கிற டாக்ஸ் வந்து கமர்ஷியல் டாக்ஸ் அரசாங்கத்துக்கு எந்த இடம் தவறுகள் நடக்குது. டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஆன படம் இல்ல. இது என்ன பிரச்சனை? இப்போ வந்து இதுல டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. இது டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருந்தா நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? 84 ரூபாய்க்கு விக்கணும். எந்த தியேட்டர்ல 84 ரூபாய்க்கு டிக்கெட் நீங்க வித்தாங்க? இருங்க, நான் ஒரே ஒன்னு சொல்ல விரும்புறேன். நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான், ஆந்திரால இல்ல, கேரளால இல்ல, கர்நாடகால இல்ல. ஆந்திரால இப்ப பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ல ஆந்திரால பாத்தீங்கன்னா டிக்கெட் பிரைஸ் 240 வரையும் போலாம், மல்டிப்ளெக்ஸ் எல்லாம். நம்ம ஊர்ல மட்டும் தான் 8 வருஷமா ஒரே டிக்கெட் பிரைஸ் 120 ரூபாய் இருக்கு. அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ ஈட்ரீஸ்ல வச்சிரோம். இல்ல, நான் ஒண்ணே கேக்குறேன். இப்போ நீங்க ஒரு டிக்கெட் பிரைஸ், அது அடுத்து நம்ம பேசலாம். நம்ம ஒண்ணே கேக்குறேன், 8 வருஷமா நீங்க ஒரே டிக்கெட் பிரைஸ். இன்னைக்கு எந்த விஷயமே 8 வருஷமா சேம் கிடையாது. இட்லி நம்ம கடையில பக்கத்து கடையில போய் சாப்பிடுற இட்லி விலை கூட பாத்தீங்கன்னா 5 ரூபாய் டிக்கெட், அப்போ வந்து 30 ரூபாய் இட்லி இருந்தா 100 ரூபாய் வைக்கிறாங்க, 60 ரூபாய் வைக்கிறாங்க. ஆனா இந்த டிக்கெட் பிரைஸ் மட்டும் இன்னைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 1/1/2007ல இந்த டிக்கெட் பிரைஸ் 120 ரூபாய் 80 ரூபாய் 30 ரூபாய் சொல்றதெல்லாம் 2007ல கவர்மெண்ட் ஆர்டர், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூன்ஸ் தான் இந்த டிக்கெட் பிரைஸ் 120 ரூபாய் ஆரம்பிச்சு. ஏங்க 8 வருஷமா ஒரே டிக்கெட் பிரைஸ். வேற எந்த மாநிலத்திலும் எக்ஸம்ஷன் இல்ல, டாக்ஸ் எக்ஸம்ஷன் இல்ல கொடுக்கறாங்க. டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு, வெறும் தமிழ் பேர் இருந்தால் போதும். இல்ல, கர்நாடகால இருக்கு. இருங்க சார், கர்நாடகால டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு, கன்னட படங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. ரெண்டாவது நான் சொல்ல விரும்புறது இதே விஷயம். இவ்வளவு நம்ம பேசிட்டு நீங்க சொல்றதுல இருக்க நியாயம் எனக்கு புரியுது. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு வந்து 120 ரூபாய் தான் இருக்கு 7 வருஷமா, ஆனா எனக்கான எக்ஸ்பென்ஸ் கூடிருச்சு. ஒரு மால்ல வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு ஹைக் கொடுக்கணும், நீங்க மற்ற எலக்ட்ரிசிட்டி பில்ல இருந்து எல்லாம் ஏறுதுன்றீங்க. நான் கேக்குறது, எதுவாக இருந்தாலும் இதை நீங்க திரும்ப வந்து அரசாங்கத்திட்ட முறையிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு ரிவைஸ் கேட்கறது வேற. ஆனால் அதை நான் கையில எடுத்துக்கிறேன், இது வந்து நான் டிக்கெட் பிரைஸை நான் வித்துக்கிறேன் அல்லது நான் வெளியில முறைகேடா செய்யறேங்கிறத நம்ம நியாயப்படுத்த முடியும்? இல்ல, நான் நியாயப்படுத்தல. அதாவது நான் ரெண்டு விஷயம், 84 ரூபாய்ங்கிறது எங்கேயாச்சும் ஒரே ஒரு முறை நம்ம வந்து கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கி 84 ரூபாய்க்கு டிக்கெட் ஆல்பர்ட் தியேட்டர்ல விற்கப்பட்டது. இன்னைக்கு எந்த மால்லையாவது எங்கேயாவது 84 இல்ல 120 ரூபாய்க்கு டிக்கெட் கிடைக்குதா?
மால் எல்லா மாலும் பாத்தீங்கன்னா இப்ப எந்த சினிமா போனீங்கன்னா மால்ல அது ஃபிக்ஸ் பிரைஸ் தான். அது ஃபிக்ஸ்ட் பிரைஸ். அது கிடையாது, அது மாத்த முடியாது. நீங்க போய் டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெதர் நீங்க சத்தியம் போனாலும் அபிராமி போனாலும் ஒரே தான். அவங்க என்ன போட்டுருக்காங்க 120 ரூபா 110 110 அவ்வளவுதான் சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாது. அதை வெளியில பல்கா யாராவது வாங்கி போய் அதை வந்து அதிகமா பிரைஸ் விக்கிறாங்கன்னா அதை நம்ம பேச முடியாது. இப்ப லோக்கல் இப்ப இங்கே சபர்ப்ஸ்ல இருக்க தியேட்டர்ஸ்ல நாங்களே போனோம். ஸ்டிங்ல வந்து நீங்க கவுண்டர்ல 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வித்தாங்க. சீரியஸ் நம்பர் கிடையாது, எந்த ஷோ எதுவுமே இல்ல. அது எம்டி அப்படி வருது. இதெல்லாம் எந்த கணக்குலயுமே வராது, கமர்ஷியல் டாக்ஸ் கணக்கே வராது. நான் ஒண்ணே ஒன்று கேட்கிறேன் சார். இப்போ கோர்ட்ல வந்து இந்த கேஸ் ஒருத்தர் ஃபைல் பண்ணாரு. ஜட்ஜ், ஆனரபிள் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு? டிக்கெட் பிரைஸ் கொடுக்க ஆடியன்ஸ் ரெடியா இருக்கும்போது அதை நம்ம ஏன் கேள்வி கேட்கணும் சொல்லிட்டு அந்த கேஸே தள்ளுபடி பண்ணாரா இல்லையா? அந்த பேசிஸ்ல மட்டும் தள்ளுபடி பண்ணல. நீங்க அந்த இன்டர்பிரேஷன் ரொம்ப தவறு. அவர் வந்து கடைசி நேரத்துல அதுக்கு தள்ளுபடிக்கான ரீசன் அது வேற. அவர் அப்சர்வேஷன் கொடுக்கிறாரு, அது கூட ஆர்டர்ஸ்ல கிடையாது. நீங்க சொல்ல வர்றது உங்களுக்கான இந்த கருத்து நிறைய விவாதிக்கப்பட்டது. ஆடியன்ஸ் கொடுக்க ரெடியா இருக்கும் போது நீங்க எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா, அப்ப சட்டப்படியான எந்த விஷயமே தேவையில்லை. ஆடியன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கான்னு வச்சுப்போம். திரைப்படத்துக்குன்னு இல்ல, ஆடியன்ஸ் வந்து மது குடிக்கிறது கூட தான் எங்களுக்கு வந்து என்னோட ரைட்ஸ்ன்றாங்க. நம்ம ஏன் மது விலக்கு கேட்டுட்டு இருக்கோம்? அப்ப அது தவறு ஆகுமா? எல்லா விஷயங்களுக்கும் இதை பொருத்தி பார்க்க முடியாது. பல கருத்துக்கள் சொல்றாரு ஜஸ்டிஸ் கிருபாகரன், பல கருத்துக்கள் அந்த விஷயத்துல சொல்லியிருக்காரு. ஒன்னு பிராக்டிகலா ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. அது எதுக்குன்னா, பல நேரங்கள்ல ஆர்குமெண்ட் சேக் வரும்போது அதர் சைடோட ஒப்பீனியன் கேட்கறதுக்கு இந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் வரும். ஆனா நம்ம வந்து நமக்கு தேவையான வாய்ப்பான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோங்கிறதுனால நியாயமா நான் கேட்கிறேன். இந்த விஷயத்துல நீங்க வந்து ரசிகர்கள் அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு எங்க பைட் கொடுத்த ஒரு ரசிகரே சொன்னார். ஒரு பெரிய ஒரு வயசான ஒரு 60 வயசு இருக்கும் அவருக்கு, திருநெல்வேலின்னு நினைக்கிற ஒரு ரஜினியோட ரசிகர். நான் 1000 ரூபாய் கொடுத்து பார்க்க முடியுது, நான் பார்க்கிறேன், முடியாதவன் போ, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாரு. ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை விட்டுட்டு போக முடியுமா? அது திரைத்துறைக்கு சரியா இருக்குமா அப்படிங்கறத கேள்வி. சின்ன பட்ஜெட் படங்கள்ல இருந்து இது நம்ம இது எல்லாமே அப்புறம் எதுக்கு 120 ரூபாய் நம்ம ஒரு டிக்கெட் வைக்கிறோம்? அரசாங்கம் எதுக்கு அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுது? இதெல்லாம் சர்வீஸ் டாக்ஸ் எங்க போறது? நீங்க எந்த டாக்ஸுமே நம்ம பே பண்ண மாட்டோமா? அப்போ 1000 ரூபாய் கொடுக்கறதுல அரசாங்கத்துக்கு என்ன வருது? சார் ஒரே ஒரு சொல்லிக்கிறேன், இது வந்து 1000 ரூபாய்க்கு விற்கவே இல்ல, 500 ரூபாய்க்கு போயிருக்கு, 1000 ரூபாய்க்கு போயிருக்கு. நான் ஒண்ணே சொல்லிடுறேன், நான் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, இது சில தியேட்டர்ல சில டிமாண்ட் உள்ள தியேட்டர்ல இது நடந்திருக்கலாம். தமிழ்நாடு மட்டும் ஒட்டுமொத்தமா நடந்ததுன்னு சொல்றது அப்பட்டமான உண்மை இல்ல. தவிர பெரும்பாலான திரையரங்குகளில் இதுதான் தமிழ்நாடு சொல்ல முடியாது. ஏன்னா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியில அந்த மாதிரி ரிப்போர்ட் வரவே இல்ல. அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. அங்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா அந்த பிரைஸ் தான் போட்டு கோயம்புத்தூர்ல அந்த டிக்கெட் தான் வித்தாங்க. என்ன டிக்கெட் பிரைஸோ அதுதான் வித்தாங்க. ஏதோ சில நகரங்கள்ல இல்ல சில எல்லா ஊர்கள்லயுமே கவுண்டர்ல என்ன நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகம் தான். இது கபாலிக்காக மட்டுமே நான் பேசல. இந்த விஷயம் பெரிதா விவாதிக்கப்படுறதுனால அது வர சில வேறு சில நடிகர்களுடைய பெரிய பட்ஜெட் படங்களுக்கு நான் பார்த்திருக்கேன். முதல் 2-3 நாட்களுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் சிதம்பரத்துல எல்லாம் வித்திருக்கிறது, சீர்காழியில வித்திருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்குது, சிவகாசியில வித்திருக்கு. சில டிமாண்ட் நான் கேக்குறேன் சார், எப்படி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி சர்வே பண்ணோம்? 8 வருஷமா ஒரே ஒரு டிக்கெட் பிரைஸ் வச்சுக்கிட்டு எப்படி சர்வே பண்ணோம்? அதாவது காஸ்ட் வந்து 200% இன்கிரீஸ் ஆயிருக்கு, ஆனா டிக்கெட் பிரைஸ் அதே எங்க நீங்க முறையிடணும்? இல்ல முறையிடல, எந்த போராட்டத்திலயும் முறையிடல, நிறைய முறையிட்டாச்சு. இன்ன வரையும் எங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ப்ரொடியூசர்ஸ் ஆனா அந்த சொல்யூஷன் கிடைக்கலன்னு இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுப்பது சரியா இல்ல. எக்ஸிபிட்டர்ஸ் அப்படி போகும்போது பைரேட்ஸ் நோக்கி போறாங்க. ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க? என்னால 1000 ரூபாய் கொடுத்து பார்க்க ஒரு குடும்பம் போகணும்னா 4000 ரூபாய் தேவைப்படுது, முடியாது அப்படிங்கறாங்க. ஆனால் அதுவும் சரியாங்கிற கேள்வி இருக்கு. நம்ம பேசலாம் இல்ல இடைவேளைக்கு பிறகு. ஆமா, அப்ப இந்த இதே டாபிக் திருப்பி வருவோம். நிச்சயமா பைரசி கட்டாயம் உங்களுக்கு. நான் ஒரே பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒன்னு டிக்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, வெளியான அன்றே என்ன சொல்றது, அதாவது வெள்ளித்திரையில் வரை உடனே வந்து இன்னைக்கு இவ்வளோ கோர்ட் ரூலிங் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் மினிஸ்டர் மீட் பண்ண பிறகும் இன்னைக்கு காலையில பைரசி வந்து கபாலி படம் வந்திருக்குன்னு சொன்னா 2 வகையில இடிபடுது. ஒரு தயாரிப்பாளர் வேற லெவல்ல தயாரிப்பாளர் இடிபடுறாரு. ஒண்ணு வந்து ரெவென்யூ வரல டிக்கெட் பிரைஸ்ல, இன்னொன்னு அன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து பைரசி வந்து நிக்குது. ரெவென்யூ எப்பவுமே வரது இல்லையா? அதுதான் அதுக்கு ஒரிஜினலா வர வேண்டிய ரெவென்யூ வரதில்லைங்கிறது அங்க பிரச்சனை. இல்ல இப்போ 2 வகையில வரும்போது இடிபடும் போது எப்படியாவது ரெவென்யூ எடுக்கணும்ல. இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கும் போது எப்படி ரெவென்யூ எடுக்கிறது? அதுக்கான வழிமுறை தான் எப்படியாவது ஏதாவது எல்லா எக்ஸிபிட்டர் என்ன ட்ரை பண்றாங்க, அதாவது ஒரு படத்தினுடைய லைஃப் டைம் இப்போ வந்து 10 நாள் தான், அதாவது 2 வீக்கெண்ட் தான். பெரிய படம் 2 வீக்கெண்ட் வந்துச்சுன்னா அது ஹிட் இல்ல. பெரிய படத்துக்கு 2 வீக்கெண்ட் தான். அதாவது இது ஃப்ரைடே ஆரம்பிச்சதுன்னா அடுத்த சண்டே வரையும் தான். அது பிறகு எனக்கு வாழ்க்கையே இல்ல அப்படின்னு வரும்போது என் படத்துக்கு இந்த 10 நாள் தான் எடுக்கணும்னு ஒரு தலையெழுத்து இருக்கும்போது அந்த இடத்துல நான் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு அதுதான் எப்படி பண்றீங்கன்னா, நீங்க நிறைய ஸ்கிரீன்ல பண்றீங்க. நீங்க வந்து ஏற்கனவே 100 ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணத இப்ப 400 ஸ்கிரீன் 500 ஸ்கிரீன் போறோம், அதுல வசூல் வருகிறது. ஆனால் இப்ப நீங்க தேர்ந்தெடுக்க நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளும் இருக்கு திரைத்துறைக்கு. நீங்க சொல்ற மாதிரி தேதி நம்ம வந்து இன்னும் ரேட் இன்க்ரீஸ் பண்ணல, அதே 120 ரூபாய் பல ஆண்டுகளாக இருக்குதுன்றீங்க. ஆனால் அதற்கு மாற்று வழி இதுதானா அப்படிங்கிற கேள்வி மாற்று வழியை நான் சொல்றேன். சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். திரு மோகன்ராம்,
நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பைரசி பத்தி பேசிட்டு இருந்தோம். உடனடியாக லெனின் சொல்றாரு, இன்னைக்கு திரைப்படம் வெளியிட்ட அன்னைக்கே பைரசி வந்துருது, ஆன்லைன்ல வந்துருது. திரு தனஞ்சயன் கூட சொன்னாரு, இது பெரிய அளவுக்கு சவாலா இருக்கு. ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கும் இழப்பு, இன்னொரு பக்கம் திரைத்துறைக்கும் பெரிய இழப்பு அப்படின்னு. ஆனால் நீங்க வந்து ரசிகனை திரையரங்கத்துக்கு வரவிடாமல் ஆன்லைன் பக்கம் போக வைக்கிறதுல உங்க பங்கு இல்லையா? ஒரு நிமிஷம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சமீபத்தில் ஒரு நல்ல படம், திரைப்படம், ஒரு கிளாசி பிக்சர், அதனுடைய இயக்குனர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் குறிப்பாக இந்த இணையதளத்தை பேர் சொல்லி தமிழ் சம்திங் சொல்லி, ரொம்ப நன்றி ஐயா, மெதுவாக என் படத்துக்கு ஒரு 4 நாள் 5 நாளைக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் டாக் வந்து அடுத்த வாரம் தப்பிச்சிருவேனோன்னு நினச்சேன், ஆன்லைனில் கொண்டு வந்து என்னை கொன்னுட்டீங்களேயா அப்படின்னாரு. ஸோ அந்த படம் 120 ரூபா டிக்கெட்டே ரொம்பலை. நீங்கள் சொல்கிறது நியாயம் என்னென்னா 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்றா அவன் எங்கே போவான், ஆன்லைனுக்கு தானே போவான்றீங்க. நான் என்ன கேட்குறேன், 120 ரூபா டிக்கெட்டு ஃப்ரீயாக ஜாலியாக அந்த தியேட்டர் ஓனர் உள்ளே வாங்க தம்பின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு கொடுக்கக்கூடிய படத்தையும் நீ ஆன்லைனில் கொண்டு வரிய. அப்படின்னா ஆன்லைனில் கொண்டு வரவங்களுக்கு பெரிய படம் சின்ன படம் எதுவும் கிடையாது சார். இட் இஸ் பைரசி. அது எங்கிருந்து வருது? இட் இஸ் பைரசி. ஆன்லைனுக்கான திரைப்படங்கள் எங்கிருந்து வருது? ஆன்லைனுக்கான திரைப்படம் இங்கிருந்து வருது. அது எங்க இருந்து எடுக்கிறாங்க? தியேட்டர்ல இருந்து எடுக்கிறாங்க. திரையரங்குல இருந்து வரது இல்ல. பெரும்பாலும் இப்ப நீங்க கபாலி எடுத்துக்கங்க, ஒரு நிமிஷம், எங்க இருந்து வருது? ஓவர்சீஸ்ல நீங்க ரிலீஸ் வந்து முத நாளே பண்ணிடுறீங்க. அப்போ அங்கிருந்து வர்றது அதை எதுவும் தடுக்க முடியாது, அதை மாற்றத்துக்கான வாய்ப்பு ஒரு நிமிஷம். இல்ல இது வந்து இந்த படம் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்டா தெரி வந்து முன்னாடி எக்ஸாம்பிள் என்னன்னா பெங்களூர்ல ஒரு திரையரங்குல எடுத்து, அதாவது காலையிலேயே எடுத்து 24 படம், இதே மாதிரி சூர்யா சாருடைய படம் பாத்தீங்கன்னா 24 பெங்களூர்ல ஒரு தியேட்டர்ல எடுத்தாங்க சொல்லி கண்டுபிடிச்சு ரீல் இமேஜ்ல கண்டுபிடிச்சிட்டாங்க எந்த தியேட்டர்ல எந்த ஷோல எடுத்திருக்காங்க பிவிஆர் அப்படின்னு. சோ அந்த மாதிரி தியேட்டர் காம்ப்ளெக்ஸ்ல எந்த தியேட்டர் காம்ப்ளெக்ஸ்ல வந்து இது எடுத்தாங்கன்னா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி சில சம்பவம், அது மாதிரி பொள்ளாச்சியில ஒரு தியேட்டர் நடந்ததுன்னு சொல்லி ஒரு கண்டுபிடிச்சாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா அவங்களோட நெட்வொர்க் மிக பெருசா இருக்கு. யாரு பைரசியோட நெட்வொர்க் வந்து மிக பெருசா இருக்கு. அவங்க வந்து எந்த தியேட்டர் எவன் வந்து மாட்டுவான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து 3 மணி நேரம் கிடைச்சா போறோம். அந்த 3 மணி நேரத்தில் ஒரு மொபைல் போனோ இல்ல இப்பெல்லாம் மொபைல் போன்லாம் ஹை எண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஹை எண்ட் டெக்னாலஜி, டிஜிட்டல் டெக்னாலஜில அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க படத்தை. சார், எல்லா நேரங்கள்லயும் டெக்னாலஜிங்கிறது ஒரு சவாலான ஏரியாவா தான் இருந்துட்டு இருக்குது. நீங்க வந்து டிவி வந்த போது கூட அப்படிதான் பேசப்பட்டது. எல்லாம் அங்க போயிடுவாங்க, திரைப்படங்கள் பார்க்க வர மாட்டாங்க, இதெல்லாம் இருக்குது. என் கேள்வி என்னன்னா, இதே படங்கள், ஆங்கில படங்கள், பல படங்கள் வந்து இன்னைக்கு யூடியூப்லயே அவைலபிளா இருக்கும் அல்லது அபிஷியலா ரிலீஸ் ஆகிறதும் இருக்குது. அதற்கு பிறகும் இங்க இருக்கிற திரையரங்குகள்ல அந்த மூவிஸ்க்கு வரதானே செய்யறாங்க. அப்போ அதுக்கான தேவை இருக்கு. இது திரையரங்கத்துல பார்த்தா மட்டும்தான் இதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும் அப்படிங்கிற எல்லைக்கான படங்களை தயாரிக்கிறதுல நம்ம பின்தங்கி இருக்கோமா? அப்போ இல்ல, அந்த பிரம்மாண்டத்தை நீங்க வந்து தியேட்டர்ல தான் போய் பார்த்தாகணும். ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே படமா இருந்தாலும் சரி, ஒரு அவதார் படமா இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற பாகுபலி படம் கூட பாத்தீங்கன்னா, பாகுபலி படம் நான் இப்ப நீங்க வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை பத்தி சொல்றீங்க. நான் கேட்கறது பாகுபலி படம் பைரசிலேயே வரல. ஆந்திரால அதை இன்ஷூர் பண்ணிருக்காங்க. ஆந்திரால பைரசியில பாகுபலி இன்னைக்கு வரையும் வரல, டிவிடியே வரல. இன்னைக்கு பாகுபலி படத்தினுடைய தெலுங்கு டிவிடி உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அபிஷியலா டிவிடி ரிலீஸ் பண்ணல, பைரட்டடும் கிடைக்காது உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோல் வந்து ஆந்திரா கவர்மெண்டால இன்ஷூர் பண்ணும்போது ஆந்திரால எல்லாருமே சேர்ந்து அவங்க பண்றாங்க. இதே மாதிரி மலையாளத்துல பிரேமம் என்ற ஒரு படம் 50 நாள் கழிச்சு பைரசி வந்ததுன்னு சொல்லிட்டு அதை பெரிய பிரம்மாண்டமான இஷ்யூ பண்ணி இண்டஸ்ட்ரி ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணி அது பிறகு இனிமே வராத மாதிரி பண்ணிட்டாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில என்ன பிரச்சனை? ஏன் அதுக்கான ஒட்டுமொத்தமான ஒரு ப்ரொடெஸ்டோ அல்லது அங்கங்க பாக்குற திடீர்னு வந்து நடிகர் சங்க செயலாளர் போறாரு, ஒரு ரைட் நடத்துறாரு, ஒரு திருட்டு விசிடி பிடிக்கிறோன்றாங்க, இந்த விஷயங்கள் நடக்குதே தவிர ஒட்டுமொத்தமா இந்த பைரசியை தடுக்கிறதுல, ஆனா இண்டஸ்ட்ரியிலும் சேர்த்து தானே இருக்கு. திரையரங்கம் உங்கள்கிட்ட ஒரு பார்ட் தான், அங்கிருந்தா நடக்குது. அப்போ அவங்களை வந்து ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறதோ அல்லது ஒதுக்கி வைக்கிறதோ ஒரு கடுமையான நடவடிக்கைகளோ அப்படி பண்ண முடியாது. குறுக்கீடு திரையரங்குகளில் நடக்கிறதே தவிர திரையரங்குகளின் ஒத்துழைப்போடு நடக்கிறது, ஒத்துழைப்போடையும் நடந்திருக்கு. பட் எப்பவுமே இல்லை. ஏன்னா நீங்க நிறைய இப்ப இந்த ரஜினி சாருடைய இந்த படத்துடைய இன்ட்ரடக்ஷன் சீன் பாத்தீங்கன்னாக்கல எங்கேயோ ஒரு இடத்துல லீக் ஆயிருந்துச்சு. பார்த்தா அதுல அரபு மொழி சப்டைட்டில்ஸ் கூட இருந்துச்சு. முந்தின சீட்டோடைய அந்த இந்த பேக் தெரியும். அப்படின்னா இங்க இப்படி உட்காந்துக்கிட்டு சீட்ல படம் பாக்குற மாதிரி இப்படி உட்காந்து இப்படி திருத்தனமா எடுத்திருக்காப்ல யாரோ. நான் என்ன சொல்றேன், அது எப்படி சார் தடுக்க முடியும்? அப்படின்னா ஒண்ணு பண்ணணும், ஃபிளைட்ல வந்து மொபைல் ஆஃப் மாதிரி தியேட்டருக்குள்ள வரும்போது எல்லாரும் மொபைல் வச்சுட்டு போங்க, அங்க ஒரு கவுண்டர் ஓபன் பண்ணி. நீங்க ஃபாரின்ல இதுல பாத்தீங்கன்னா பிரீமியர் ஷோஸ் இது எல்லாம் வந்து நம்ம எப்படி நியாயப்படுத்திட்டு இந்த விஷயங்களுக்குள்ள போகணுமா? இந்த பிரச்சனைகளும் இருக்கு, இதையும் அட்ரஸ் பண்ணணும். ஆனால் இதையெல்லாம் சொல்லி நடக்கிற விஷயங்கள் சரின்னு சொல்ல முடியும். இதெல்லாம் சொல்லி நடக்கிற விஷயம் சரி சொல்லவே இல்லை. திரைத்துறையில் இவங்க ஒரு குறுக்கு புத்தியை போடுறாங்கல்ல. 3 நாள்ல வந்துட்டு 300 கோடி அள்ளிடன் ஒண்ணு பண்றாங்கல்ல.
அதே மாதிரி வியாபாரத்துல ஒரு சார், இது தந்திரம் குறுக்கு தானே. புத்தி எல்லாம் கிடையாது சார். வியாபாரத்துல இது வியாபாரம். இல்ல, நீங்க இல்ல சார், நிச்சயமா. நீங்க வியாபாரம் நான் ஒரு சொல்றேன். 100 கோடியை போட்டு வியாபாரம் எப்படி பண்றாரு குறுக்கு ஒரு புத்தின்னு producer. யார்கிட்ட இருந்து நான் அதை சொல்றேன். எப்படி நம்ம குறுக்கு புத்தின்னு சொல்ல முடியும்? அவர் வந்து வியாபார தந்திரமா அல்லது அதுக்கான ஒரு நுணுக்கம் தெரிஞ்சிருக்கிறாரு, அப்படி செய்யறாரு அப்படின்னு ஏன் இல்ல, நம்ம என்னுடைய அப்சர்வேஷன் இதுதான். ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க கட்டுப்பாட்டை விதிக்கவில்லை என்றால் அதுக்கப்புறம் இந்த நாட்டுல எதுவுமே இருக்காது. எல்லா தொழிலுக்கும் அப்ளை ஆகுமா? அப்ளை ஆகும். அதுதான் வந்துட்டு ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டே சொல்லியிருக்கிறான். த ஸ்டேட் மஸ்ட் ஹேவ் டு இன்டர்வியன் இன் ப்ராஃபிட்டியரிங். அது ரொம்ப முக்கியமான ஒரு. ரெண்டாவது, இத நீங்க சொல்ல லார்ஜர் ஸ்கேல்ல பேசுறீங்க, ஒரு சிஸ்டம் மாத்துறதுல இல்ல ஆர்டினரி ஐ எம் டெல்லிங். இப்போ ஒரு ரசிகன் சொன்னா 50,000 கொடுப்பாங்க, 1000 டிக்கெட் வாங்குவாங்க, எங்களுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவன் கொடி கட்டுறான், அவன் பேனர் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இன்னைக்கு 3.25 லட்சம் அதே தியேட்டர்ல கேட்கறான், நாங்க எங்க போறது சொல்லுங்க அப்படின்னா. இந்த ரஜினிகாந்தோ அல்லது ரஜினியை வைத்து படம் எடுப்பவர்களோ நீங்க எல்லாம் யார அடிப்படையா வச்சு எடுக்கிறீங்க? இவங்கள தானே. இப்ப இவங்களை நீங்க தள்ளிட்டீங்களே. ரெண்டாவது, ஆன்லைன் அப்படின்றது ஒரு விஷயம். இங்க ஒரு தியேட்டரை நீங்க எடுத்துக்கங்க, ஒரே தியேட்டர் காம்ப்ளெக்ஸ்ல நான் சொல்ல வரேன், 27 ஸ்கிரீன்ல ஒரு நாளைக்கு 96 தடவை ஷோ போடுறாங்க, 3 நாள் புக் ஆச்சுன்னு சொல்றாங்க. which means on an average of 600 வரைக்கும் வித்துருக்காங்க. அவங்க 500 வச்சுக்கிட்டோம்னா they earn 12 crore rupees in 3 days. ஒரு திரையரங்கத்துல. இல்ல, இது ரொம்ப தப்பான இல்ல. இவ்வளவு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் இதெல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க. சொல்றாங்க. சார், அவருடைய கால்குலேஷன் எப்படி நான் சொல்றேன், 26 திரையரங்கம் சொல்றாரு. ஆனா இப்ப நீங்க காம்ப்ளெக்ஸ்னு போனோம்னா மால்ஸ்ல எப்பவுமே 120க்கு மேல போறது இல்ல. ஒருவேளை சில மால்ஸ்ல சொல்றாங்க, அது மற்ற விஷயங்களும் நான் கிளாரிஃபை பண்ணி இருங்க சார். இப்ப 26 தியேட்டர் ஒரு நாளைக்கு இருங்க சார், ஒரு 26 தியேட்டர்ல 4 ஷோ ஒரு நாளைக்குன்னா 100 ஷோ வச்சுங்களேன். இப்போ 6 ஷோ 8 ஷோ எல்லாம் இல்ல இல்ல சார், இன்னைக்கு கிடையாது. சிட்டில கிடையாது. சிட்டில only 4 ஷோ தான். நீங்க சொல்றது அவுட்ஸ்கர்ட்ஸ் தான், அதாவது அவுட்ஸ் ஆஃப் சென்னை தான் நீங்க பண்ண முடியும். 5 ஷோ 6 ஷோ எல்லாம் சென்னை சிட்டில 4 ஷோ தான். இவர் சொன்ன மல்டிப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா 26 ஸ்கிரீன் இருக்கு, 27 ஸ்கிரீன் நீங்க மல்டிப்ளை பண்ணி 4 ஷோ எவ்வளவு வருது உங்களுக்கு? 108 ஷோ வருது. ஒரு ஷோக்கு கெபாசிட்டி 300, அதாவது ஒரு ஷோக்கு 300 தான் கெபாசிட்டி. இவர் சொல்ற அந்த தியேட்டர்ல 300 தான் கெபாசிட்டி. அப்ப 300 × 27 நீங்க போட்டு பாத்தீங்கன்னா எத்தனை சார் உங்களுக்கு வந்திருக்கு? 108 × 300 போட்டீங்கன்னா 30,000 பேர் பாத்துருக்காங்க. 30,000 பேர் மல்டிப்ளை பை 120 எவ்வளவு சார் வருது உங்களுக்கு? 120 இல்ல சார், 120க்கு விக்கவே இல்ல சார். அதிகமா போக முடியாது சார். 120 ரூபாய் விக்கல சார். இன்னொரு கேள்வி, 120 ரூபாய். இப்ப இதை தாண்டி அடுத்ததாக இன்னைக்கு வந்து கார்ப்பரேட்ஸ்க்கு பல்கா விக்கிறது அப்படின்னு ஒரு மெத்தட் வந்துருக்கு. இன்னைக்கு வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் அவங்களுடைய ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட்டுக்காக அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு அவங்களே புக் பண்ணி பெனிஃபிட் பண்றாங்க. அவங்க சைடுல அது ஓகே. திரையரங்குகள் மொத்தமாக இப்படி கொடுக்கிறது அப்படிங்கிறது சரியான ஒரு அணுகுமுறையா? நீங்க வந்து திரையரங்கத்துக்கு வருகிற ரெகுலரா வர்ற ஆடியன்ஸை நீங்க ஒரு படத்துல அல்லது ஒட்டுமொத்தமா அப்படி கொடுக்கிறது மூலமாக அவங்கள வந்து ஒண்ணு கேக்குறேன். இது டிமாண்ட் சப்ளைல என்னன்னா, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டேக்கு தான் சார் இந்த கூத்தெல்லாம். செகண்ட் டே எந்த கார்ப்பரேட்டும் வந்து நிக்கல இந்த டிக்கெட்டுக்கு. ஃபர்ஸ்ட் டே தான சார் முக்கியம். என்ன சார் செகண்ட் டே 30 வருஷமா 40 வருஷமா பண்றதுக்கு கொடி கட்டறவனுக்கு முதல் நாள் முதல் ஷோ அதான் அவனோட. நான் ஒண்ணே கேக்குறேன், இது என்ன ஃளைட் டிக்கெட்டா? இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு ஃளைட் இருக்காதுன்னு சொல்லிட்டு சார், இது ஒண்ணும் ஷோ கிடையாது. இதை மையமா வச்சுதான் ஒரு நடிகருடைய ஒட்டுமொத்த பட்ஜெட். இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், சூப்பர் ஆக்டராக இருக்கலாம், அல்லது அதுக்கப்புறம் வர இளைய தளபதிகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவங்களுக்கான மார்க்கெட் என்ன? இந்த ரசிகர்கள் அடிப்படையா வச்சுதான். இவங்களுக்கு எவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்காங்க, ஓபனிங் யாருக்கு எப்படி இருக்குது, அதை வச்சுதான் நீங்க முடிவு பண்ணுவீங்க. சனிக்கிழமை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை இருக்கு சார். நம்ம தாராளமா பொறுமையா போயிட்டு கம்மியான டிக்கெட் பிரைஸ்ல அழகா பார்க்கலாம் சார். ஏன் இவ்வளவு பரபரப்பு? ஏன் நீங்க பரபரப்பு உருவாக்குறீங்க? ஒரே நாள் போயிட்டு 300 பேர். நான் கேக்குறது இதுக்கு முன்னாடி பேட்டர்ன்ல சார் 300 3000 பேர் எதுக்கு போறீங்க? ரசிகர் மன்ற இதுக்கு முன்னாடியும் ஒரு திரையரங்கத்துல 600 சீட் இருக்குன்னா 200 300 ரசிகர்களுக்கு கொடுப்பாங்க, மீதியை விக்கிறதுன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஷோவுமே நீங்க வந்து மொத்தமா பிளாக் பண்ணி கார்ப்பரேட்ஸ்க்கு கொடுக்கும்போது இவங்க எங்க போவாங்கங்கறத கேள்வி. ஏன் கார்ப்பரேட்ஸ் ஒரு நாள் 2 நாள் தள்ளி பார்க்க மாட்டாங்களா? அவங்களுக்கு நீங்க அப்படியான ஒரு கண்டிஷனை போட மாட்டீங்களா திரையரங்குகள்ல இருந்து? அப்ப வர ரசிகரை நீங்க ஏமாத்த நீங்க ஒரு எகனாமிக்ஸ் பார்க்கணும். ஒரு தியேட்டர்காரங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே ஒரு 120 ரூபாய் டிக்கெட்டை வந்து ஒரு பல்கா ஒரு கார்ப்பரேட் சொல்றாங்க, நாங்க 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு ஷோ கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரஜினிங்கிற நடிகர் பிசினஸ் சார், இது அவங்க பிசினஸ்க்காக என்ன பண்ணுவாங்க எடுத்துப்பாங்க. ரஜினிங்கிற சூப்பர் ஸ்டார் வந்து பொன்முட்டை இடுற வாத்து, அத ஒரே நாள் அறுக்க போறீங்களா? எல்லா இப்ப ரசிகர்களை நீங்க இப்படி தள்ளி விட்டுட்டா இது அவருக்குன்னு இல்ல, எல்லா உச்ச நட்சத்திரங்களுக்குமான பிரச்சனையாக நான் பாக்குறேன். இல்ல இது இந்த இதெல்லாம் எப்படி இதுதான் இப்ப என்னன்னா, இப்ப இந்த கார்ப்பரேட் பிசினஸ் வந்த பிறகு வின் வின் சிச்சுவேஷன் அப்படிங்கறதான் இவங்க எல்லாருமே கை கொள்றது. அதாவது வந்து யாருக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது, அதனால 2 பக்கமும் லாபம் வரணுங்கிறது
வியாபாரத்தில் சரிதான், அதில் நான் தப்புலாம் சொல்லலை. ஆனால் இந்த வியாபாரம் என்ன பண்ணுதுன்னா, எப்படி இந்த நியூ எக்கனாமிக் பாலிசியில் கார்ப்பரேட் வளர்ந்த பிறகு எப்படி இங்கே இருக்கிற விவசாயி, எப்படி இங்கே இருக்கிற சிறு வணிகர்கள், எப்படி இங்கே இருக்கிற நெசவாளர்களை நசுக்குதோ, எப்படி அவங்களெல்லாம் வர முடியாமல் மற்ற நிறுவனங்களை இது வருதோ, அதே இது திரைத்துறையில் சினிமா பார்க்குறதுல கார்ப்பரேட் நிறுவனங்களை சேர்ந்தவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு இத்தனை காலம் இருந்தான் பாருங்க, அவனை போட்டு அமுக்கிடுது. நான் என்ன சொல்றேன், அவன் ஒரு ரசிகன், அவனுக்கு வந்து நீங்க அந்த வாய்ப்பு ரசிகர்கள் தானே நான் கேட்கிறேன். இல்ல 2 பேரும் ரசிகர்கள் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப நீங்க தான் அந்த கேள்வியை சொன்னீங்க, கொடி கட்டிட்டு இருந்தவன் யாரு அப்படிங்கிற கேள்வி நீங்களும் கேக்குறீங்க. அப்ப அவன் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டானா? அவன் தானே பேஸ். உங்களுக்கு அந்த பேஸ் நான் தான் சொல்றேன், 2 பேருக்குமான சம வாய்ப்பை கொடுக்கல. இவங்க கொடுக்கல. அடுத்தது அதனால என்ன ஆயிடுது, அந்த அதிக கட்டணங்கள்னால நியாயமா தப்பான் இல்லை, இவங்க அதிக கட்டணம் வைக்கிறத வந்து நாங்க என்ன பண்ண முடியும், இவ்வளவு பணம் போட்டுட்டோம்ல, எங்களுக்கு வேணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப நாங்க எடுக்க வேணும்ல. அவங்க சொல்றாரு 2 வீக்கெண்ட் போனாலே அது வந்து இன்னைக்கு மெகா ஹிட் படம் ஆயிடுது, ஒரு வீக்கெண்ட் கலெக்ஷன் ஆனாலே அது வந்து பெரிய விஷயமா இருக்குங்கிற. அப்ப என்ன ஆகுது, இவங்களுக்கு உடனே எடுக்கணும் அந்த பணத்தை அப்படிங்கும் பொழுது அவனுக்கும் உடனே பார்க்கணும்னு நினைக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன ஆகுது, நீங்க சொல்ற அதே இதுக்குள்ள போயிடுறான். இப்ப இந்த பைரசியை தடுக்கிறதுக்கு இவங்க தான் சொல்றாங்க, ஏன் பிரேமம் படம் வரவே இல்லைங்கிறாங்க. உண்மையிலேயே வந்து மலையாளத்துல எந்த படம் வந்தாலும் நீங்க 90 நாள் அளவுக்கு டிவிடியே வாங்க முடியாது, ஒரு நல்ல டிவிடி வாங்கவே முடியாது, பைரசியே கிடைக்காது, எந்த இதுலயும் போய் கிடைக்காது. திருவனந்தபுரத்தில் இருக்க நண்பர்கள்ட்டையோ, கோழிக்கோட்டில் இருக்க நண்பர்கள்ட்டையோ, கோட்டயத்தில் இருக்க நண்பர்கள்ட்டையோ சொன்னோம்னா 60 நாள் கழிச்சு அனுப்புறப்பா அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இவங்க பாகுபலிக்கு ஏதோ இன்சூர் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. பாகுபலியை தேட்டர்ல பார்த்தனால இங்க பைரசி இதை பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பொதுவா என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி ஆகும் பொழுது இவங்க இது பண்ண, ஏன் இந்த நடவடிக்கை அங்கெல்லாம் எப்படி தடுத்தாங்க, ப்ரொடெஸ்ட் பண்றாங்கங்கறாங்க, ஏன் இங்க உள்ளவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது? யார்கிட்ட நீங்க எந்த அதிகார மையத்திட்ட பண்ணணும், அந்த அதிகார மையத்திட்ட நீங்க வாயையும் கையும் பொத்திட்டு நிக்கிறீங்க. சினிமால வசனம் பேசுறீங்க, வசனம் எழுதுறீங்க, எல்லாமே பேசுறீங்க. ஆனா யார்கிட்ட மோதணுமோ, யார்கிட்ட கோரிக்கை வைக்கணுமோ அந்த துணிச்சல் கோரிக்கைகள் வைக்கப்படுது. ஆனா இன்னும் கட்சிடப்படல. தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாங்க கோரிக்கை வைக்கிறோம். எப்படி கோரிக்கை என்பது நீங்க வந்து அதுக்காக என்ன இந்த ஒரு 5 வருஷத்துல அல்லது இந்த ஒரு 8 வருஷத்துல நீங்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை திரைத்துறை எடுத்திருக்கு? இல்ல, எங்க பிரச்சனை வருதுன்னா, இது வந்து திரைப்படத்துறை சார்ந்த 2 பேருமே அதுக்கானது வரலாம். நீங்க கோரிக்கைகள் எல்லோரும் அதை ஏற்கிற அல்லது சப்போர்ட் பண்ற ஒரு எண்டுக்கு வரும்போது தான் அது ஒரு பிரஷரா மவுண்ட் ஆகும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும். ஆனால் இங்க என்ன இருக்குதுன்னா, உங்க கோரிக்கையில நியாயம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து மக்கள் வச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பிசினஸே வந்து அப்படி ஒரு ஓப்பனா இல்ல. நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது அவங்க அதுல இருந்து விலகி போயிடுறாங்க, ரசிகர்கள் ஒட்டுமொத்தமா விலகி போயிடுறாங்க. அப்ப இந்த விலகல் தான் உங்களுக்கு நீண்ட காலத்துல இந்த ரசிகர்களுக்கு இந்த மாதிரி கூட்டம், இந்த மாதிரி பிரச்சனை தெலுங்குல இல்லையா? பவன் கல்யாண் படத்துக்கும் மகேஷ் பாபு படத்துக்கும் இதே பிரச்சனை இருக்கு. அதாவது முதல் நாள் இவ்வளவு பெரிய கூட்டம் அடிதடி நடந்து, ஜூனியர் NTR படத்துக்குலாம் அடிதடி நடந்து 300 ரூபாய், அதாவது 80 ரூபாய் டிக்கெட் பிரைஸ் 300 ரூபாய் வித்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனா அங்க பைரசி வரல. ஏன்னா அரசாங்கம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆக்ஷன் எடுத்து பைரசியை வரவிடாம பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஒண்ணுத்துல ஒத்துக்கிறேன், என்னைக்குமே ரசிகர்களுக்கு தான் ஒரு அடிப்படை. ஒரு ரசிகர் ஒரு திரைப்படத்துக்கும் சரி அவங்க எதிரி ஆகக்கூடாது. அதாவது ஒரு திரைப்படத்துக்கும் சரி, ஒரு அந்த நடிகருக்கும் சரி, ஒரு ரசிகர்களுக்கு தான் அடிப்படை. அவங்களுக்கான ஒரு டிக்கெட் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, லெனின் சொன்ன மாதிரி அதுதான் பெரிய அளவுக்கு வந்திருக்கிற விஷயம். அது வந்து என்னால உடன்பாடு இல்லை, எனக்கு அது உடன்பாடு இல்லை. நான் என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன பண்ணிருக்கணும்னா, கண்டிப்பா ஒரு திரையகம் கண்டிப்பா கண்டிஷனை போட்டிருக்கேன்னா, ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஷோ 100 டிக்கெட் கொடுத்துருங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு, கம்மியா கொடுத்துருக்கலாம். பெரிய படங்கள், இந்த மாதிரி படங்களுக்கு கொடுக்கிற நீங்க விளம்பரங்களும், இதுக்கு செய்யப்படுற கோடிக்கணக்கான அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸும், அதுக்கு கொடுக்கிற விஷயங்களும் சின்ன படங்களால கொடுக்க முடியல. அப்ப நீங்களே சின்ன படங்களுக்கான வாய்ப்புகளை குறைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி. சின்ன பிரேக் எடுத்துட்டு வரலாம். இந்த படத்துக்கு விளம்பரம் தயாரிப்பாளர் பண்ணவே இல்லை. இல்ல, அதான் தயாரிப்பாளர் பண்ணல, வேறு வகையில பேசுவோம். இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் விளம்பரம் பண்ணவே இல்லை. என்கிட்ட அவர் பேசும்போது நான் சொன்னேன், இந்த படத்துக்கு இனிமே நீங்க விளம்பரமே பண்ணாதீங்க. ஏன்னா ரஜினிங்கிறது ஒரு பிராண்ட், அந்த பிராண்ட பல்வேறு விதங்கள்ல பல்வேறு விதமானவர்கள் பிராண்டிங்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிராண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் மூலமாக வந்திருக்கிறது. தயாரிப்பாளரே பண்ணல. ஆனால் அதை நம்ம பேசலாம். இதன் மூலமாக சின்ன பட்ஜெட் படங்களுக்கு எழுகிற பிரச்சனைகளும் இருக்கு. அதெல்லாம் நீங்களும் பேச வேண்டியிருக்கு, அட்ரஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். தனஞ்சன், நம்ம பிரேக் முன்னாடி தான் பேசணும். சின்ன பட்ஜெட் படங்களுக்கான இந்த நெருக்கடிகளை எப்படி சமாளிக்க போறீங்க? சரி, சின்ன பட்ஜெட் படங்கள் பாத்தீங்கன்னா, இந்த பெரிய பட்ஜெட் படம் வரும்போது வர்றதுன்றது தப்பான ஒரு இது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா திரையரங்கும் வந்து இந்த படம் தான் போடுவாங்க. என்னன்னா அவ்வளவு டிமாண்ட். எனக்கு தெரிஞ்சு பல திரைப்படங்கள் தயாராகி 3-4 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தது, எப்ப ரிலீஸ் ஆகும் கபாலின்னு தெரியாம. பல திரைப்படங்கள், ஜோக்கர், அப்படி பல திரைப்படங்களை நான் எடுக்க முடியும். இப்ப இவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதுக்கு பிறகு இந்த 3 மாசம் ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்க ஒட்டுமொத்தமா சரி பண்றதுக்கான
வாய்ப்புகளே இல்லையா? இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எப்போ இது வந்து தெரிஞ்சிச்சு சார், ஜூலை அதாவது ஃபர்ஸ்ட் வீக் வரும்னு சொன்னாங்க. அப்புறம் 22 வருதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. உடனே கடகடான்னு ரிலீஸ் பண்ணாங்க. ஜாக்சன் துரை ஒரு படம் வந்து அது வெற்றி அடைஞ்சது, தில்லுக்கு துட்டு வந்து வெற்றி அடைஞ்சது. வெற்றிங்கிறது எல்லாமே ஒரு வீக்கெண்ட பத்தி அது இல்ல சார், 2 வாரம் ஓடி அந்த படம் கலெக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கான என்ன டார்கெட்டோ சார் நீங்க என்ன பார்க்கணும்னா, ஜாக்சன் துரை படம் வந்து ஒரு 4 கோடியில் எடுக்கப்பட்ட படம் வந்து 6 கோடி வந்தாலும் ப்ராஃபிட். தில்லுக்கு துட்டு 8 கோடி படம் வந்து 12 கோடி வந்தா ப்ராஃபிட் தான். அது 2 வாரத்தில் வருதா ஒரு வாரத்தில் வந்தா பிரச்சனையே கிடையாது. தமிழ் சினிமா பொறுத்தவரையும் வந்து மக்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அது ஹிட் தான், யாரும் நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னைக்கு சார் இந்த வாழ்க்கை என்ன, இந்த படத்தோட வாழ்க்கை கேக்குறேன், பிடிச்சிருச்சுனா மக்கள் தியேட்டருக்கு வந்துருப்பாங்க, யாரும் ஸ்டாப் பண்ண இல்ல. அதுவும் 2 வாரம் தான். ஆனா இல்ல சார், 2 வாரம் பைரசி பத்தி இல்ல 2 வாரம் தான். இல்ல அதுவும் 2 வாரம் தான் வருவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கபாலியினோட ஃபீவர் வந்து only 2 வீக்ஸ் தான். அடுத்த 2 வீக்கெண்டோட முடிஞ்சு போயிடும். நான் சொல்றது இந்த வீக் இல்ல, அடுத்த வீக்கெண்ட். அடுத்த வாரம் வரலாமே படம், அடுத்த ஃப்ரைடே வரலாமே. ஒரு வாரம் தானே நீங்க பொறுமை இருக்கலாமே. என்ன பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னம்னா, இது ஃபெயிலியர் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு செய்தி பரவி இதனுடைய ஓட்டத்தை தடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துறணும். அதாவது எல்லாரும் இயல்பு தானே. ப்ரொடியூஸ் பண்ற ஒருத்தர் நீங்க வந்து அவ்வளவு ரூபாய் பணத்தை போட்டாரு, அவருக்கு அந்த அச்சம் இருக்கத்தானே செய்யும், எடுக்கணும் அப்படிங்கிறது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னீங்கன்னா, நீங்க அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கும் பொழுது நீங்க வந்துட்டு ரொம்ப கான்பிடென்ட்டா எடுக்கிறீங்க, இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க, இவ்வளவு நீங்க பண்றீங்க. நீங்க ஒன்னும் ஒரு ஃபெயிலியர் ஆகிற மாதிரிலாம் ஒரு படம் எடுக்கல. ரஜினிகாந்த் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொன்மட்டு இடம் வார்த்தை தான் அப்படிப்பட்டவருடைய படம். எப்படி பார்த்தாலும் இது வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா சென்னை மாநகரை விட்டுருங்க, அந்த C&B&C சென்டர்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கட்டாயம் 50 நாள் ஓடும். இவர் வந்துட்டு ஒரு மினிமம் கேரண்டி நடிகர்லாம் இவரெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இவங்க வித்திருக்காங்க தெரியுங்களா அந்த விலை, அந்த விலையை எடுக்கணும்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ரஜினிகாந்தனுடைய முந்தைய படங்கள்லயே பாபா உள்ளிட்ட படங்களும் தோல்வி அடைஞ்சிருக்கிறது, அல்லது லிங்கா கூட பெரிய அளவுக்கு வந்துதான் தெரியாது. அப்ப ப்ரொடியூசருக்கு வந்து போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் பண்ணதானே செய்வாங்க. அதான் அந்த வித்தது, அதுதான் எங்க சரியா செய்யணும், அது யாருக்கெல்லாம் செய்யணுங்கிற கேள்வியா இருக்கு. ரசிகர்களை இல்லாம பண்றது அப்படிங்கறதெல்லாம் இங்க இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு இந்த படம் 400 கோடி ரூபாய்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு விற்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க சார்? இல்ல சார், இல்ல ஒரு உதாரணத்திற்கு என்று நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க வந்துட்டு எதையும் இங்க வந்துட்டு பிளாக்ல ஒயிட்ல நடக்கல, அதனால நீங்க எதையும் இல்ல இருக்குன்னு பேசலாம் கூடாது. அந்த அளவுக்கு சொல்லக்கூடாது. அது நியாயமான விஷயம். நீங்க வந்து திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒயிட்ல தான் நடக்குதுன்னா எதுவுமே பேசவே முடியாது. அப்படி இல்லாத போது இந்த சிக்கல்கள் எல்லாமே எந்த இடத்துக்கும் எந்த கணக்கையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். அதனால அரசாங்கத்திட்டையும் உங்களால கோரிக்கையை வலிஞ்சு வைக்க முடியல. அந்த பிரச்சனை அவங்க இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சேன். என்ன அப்படின்னா, முதல்ல இந்த வரி விலக்கு, கேளிக்கை வரி விலக்கு கொடுக்கறத தமிழக அரசு நீக்க வேணும். ஒரு 2000 கோடி, இதனால 2000 கோடிக்கு மேல வரக்கூடிய வருவாய் போனதுனால உள்ளாட்சிகளுக்கு போக வேண்டிய ஷேர் 90% அதுல அது பாதிக்கப்படுது. ரொம்ப முக்கியமானது இது. வணிக வரித்துறையே அதை பத்தி கவலைப்படுது. எதுக்காக நீங்க கொடுக்குறீங்க இந்த வரி விலக்கு? என்ன இவங்க எல்லாம் தமிழ வளர்த்து 2000 கோடியும் திரைத்துறைக்கு தான் கிடைக்குது. சார் ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். ஆமா, ஏன்னா நீங்க 84 ரூபாய்க்கு எந்த இடத்துலயும் நான் டிக்கெட் வாங்க முடியல சார். தமிழ் திரையை பத்தி எல்லா கால்குலேஷன் என்கிட்ட இருக்கு. எவ்வளவு ரெவென்யூ வருது, வருஷத்துல எத்தனை படம் வருது, லாஸ்ட் இயர் எத்தனை படம் வந்து, டோட்டல் ரெவென்யூ எல்லாம் என்கிட்ட இருக்கு. டோட்டலா தமிழ்நாட்டினுடைய சினிமா துறையுடைய ரெவென்யூ வந்து 1400 கோடி மட்டும்தான். அதுல டாக்ஸ்னால நீங்க வந்து இழக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 140 கோடியில இருந்து 200 கோடி தான். 2000 கோடியும் இல்லை. ஏன்னா தமிழ்நாடுடைய ஒட்டுமொத்த திரைப்படத்தினுடைய வருமானமே 1400 கோடி தான். அது நான் சொல்லிடுறேன். நீங்க சொல்றது ஒயிட்ல பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், 1400 கோடி தான் மொத்த வருமானம். ஒயிட் அண்ட் பிளாக் எல்லாம் சேர்த்து 1400 கோடி தான் மொத்த வருமானமே தமிழ்நாட்டுல. ஓகேங்களா? நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் உங்களுக்கு. எல்லா படத்தினுடைய எங்கிட்ட இப்போ 206 படம் லாஸ்ட் இயர் வந்திருக்கு. அதோட எல்லா கால்குலேஷன் எங்கிட்ட இருக்கு. நீங்க இல்லன்னு சொல்லாதீங்க. எங்கிட்ட எல்லா கால்குலேஷன் 1400 கோடி தான். அதுல கவர்மெண்ட் நாங்க என்ன அப்பீல் பண்றோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட், என்னோட கேள்வி என்னன்னா, அவர் 2000 கோடியே வேண்டாம், 20 கோடியா இருந்தாலும் அது எங்க போகணும்? இல்ல இருங்க சார், 200 கோடி நீங்க சொல்றது பாருங்க. 200 கோடி ரூபாய் நான் என்ன சொல்றேன், அரசாங்கத்துக்கு போக வேண்டியது நாங்க போன சொல்றோம். நாங்க என்ன போன சொல்றோம்னா, நாங்க இப்ப கவர்மெண்ட் அப்பீல் பண்ணிருக்கோம்னா, நாங்க என்ன கேட்டுட்டு இருக்கோம் கவர்மெண்ட் கிட்ட, எல்லாரும் ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் கேக்குறோம்னா, நீங்க வந்து இந்த எக்ஸம்ஷன்லாம் வேண்டாம். நீங்க UA இந்த எக்ஸம்ஷன் எதுவுமே வேண்டாம். தமிழ் பெயர் இதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, ஃபிளாட்டா ஒரு டாக்ஸ் போடுங்க. அதாவது சிறிய பட்ஜெட் படங்களுக்கு டாக்ஸ் போடாதீங்க. ஏன்னா அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். 2 கோடி ரூபாய் 2.5 கோடியில் எடுக்கிற சிறிய பட்ஜெட் படங்களை எக்ஸம்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கு மேல இருக்கிற படங்களுக்கு 10% ஃபிளாட்டா போட்டுருங்க. அந்த டாக்ஸை வசூல் பண்ணுங்க. அதுக்கு எங்களுக்கு என்ன எங்களுக்கு பெனிஃபிட் கொடுங்கன்னா, டிமாண்ட் சப்ளை பேஸ்ல டிக்கெட் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரைட். டிமாண்ட் சப்ளை எப்படி வந்து ஹைதராபாத்ல இருக்கோ, எப்படி பெங்களூர்ல இருக்கோ, எப்படி பாம்பேல இருக்கோ, டிமாண்ட் சப்ளை, அதாவது டிமாண்ட் அதிகமா இருந்தா டிக்கெட் பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணது உரிமை இருக்கு. 2.5 கோடி ரூபாய் இல்ல கம்மி பட்ஜெட் படம் அப்படிங்கறத எந்த கணக்கீட்ல வைக்கிறது? இல்ல சிறு பட்ஜெட் வந்து தான் இன்னைக்கு அது ஓகே. நீங்க 2.5க்கு மேல போகலன்னா, இன்னைக்கு பல இடங்கள்ல நீங்க ஒத்துக்குறீங்களோ இல்லையோ, ப்ரொடியூசரா நீங்க ஒத்துக்க முடியாத இடத்துல இருந்தாலும் கூட இன்னைக்கும் நீங்க நடிகர்களுக்கு கொடுக்கறதோ அல்லது மற்ற எல்லா இடங்களிலும் பாதி ஒயிட் பாதி பிளாக், அதுக்கெல்லாம் டாக்ஸ் போடுங்க. அப்ப எப்படி நீங்க
வந்து 2.5 கோடிக்கு மேல இருக்கிற பட்ஜெட் அந்த வரையறையே நம்ம அது சேம்பர் ப்ரொடியூசர் கவுன்சிலும் ரெகுலேஷன் போட்டு கிளைட்டா 2.5 கோடி 3 கோடி எது ஸ்மால் பட்ஜெட் படம் அவங்களே கிளாரிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரே ஒரு சொல்லிடுறேன் சார், 206 படம் வந்ததுன்னா லாஸ்ட் இயர் வந்த படத்துல 170 வந்து சிறு பட்ஜெட் படங்கள், 36 தான் 3 கோடி தாண்ட படங்கள். அது ஈஸியா நம்மளால ரெடிஃபை பண்ண முடியும். அந்த 170 படங்களை பெனிஃபிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த சிறு தயாரிப்பாளர்களுக்கு நம்ம பெனிஃபிட் பண்ணணும், அந்த இயக்குநர்களுக்கு. ஆனா அதுக்கு மேல ஒரு 36 படத்துக்கு டாக்ஸ் போடுங்க அக்ராஸா. அதுலயே 150 கோடி கவர்மெண்ட்டுக்கு வரும், 200 கோடி வரும். ஆனா நாங்க கேட்கறது ஒரே ஒரு சலுகை என்னன்னா, 8 வருஷமா டிக்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணல. டிமாண்ட் சப்ளை பேசிஸ்ல டிமாண்ட் இல்லன்னு வச்சுங்களேன், நாங்க 60 ரூபாய் விக்கிறது அலோ பண்ணுங்க, 50 ரூபாய் கூட விற்கும். இப்போ மல்டிப்ளெக்ஸ்லயே 50 ரூபாய். நிச்சயமா உங்களுடைய கோரிக்கைகள்ல நியாயங்கள் இருக்குதுனாலும் அந்த கோரிக்கைகளுக்கான நியாயங்களை தேடுறதை விட்டுட்டு நம்ம திரும்ப ரசிகர் பக்கம் அந்த அதுக்கான இப்ப தயாரிப்பாளருக்கு இருக்கிற சுமையை ரசிகர் மேல ஏத்த முடியாது. அதுதான் இங்க இருக்கிற பாயிண்ட். உங்களுடைய இறுதி கருத்து. திரைத்துறை வளர வேண்டும்னா டிரான்ஸ்பரன்சி வேணும். சார் சொன்ன மாதிரி அக்ராஸ் த போர்டு டிரான்ஸ்பரன்சி வேணுங்கிறது, அக்ராஸ் த போர்டு ஒரு யூனிவர்சலா ஒரு அப்ளிகபிள் சிஸ்டம், ஒரு வரைமுறை இருந்துச்சுன்னா அழகா செய்யலாம். இது வந்து ரஜினி சார் படம் இல்ல, விஜய் சார் படம் இல்ல, அஜித் சார் படம் இல்ல, கமல் சார் படம் இல்ல, எல்லார் படங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். பட் அது வரும் காலம் எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் அப்ரோச்சிங். பிகாஸ் நிறைய இதை பத்தி பேச்ச ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் திரைப்படங்கள் இன்று வெளிநாட்டில் உள்ள தமிழர்களை பெரிதளவில் நம்பி இருக்கிறது. அதை மறுக்கவே முடியாது. இப்ப அமெரிக்கா எடுத்தீங்கன்னா முதல் நாள் வசூல் மட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் ஃபார் இந்த கபாலி படத்துக்கு 5 கோடி 40 லட்சம் ரூபாய். ஏன்னா $2 மில்லியன் கலெக்ட் ஆயிருக்கு. 60% ஷேர் எக்ஸ்பென்ஸ். மார்க்கெட்டும் விரிவடைந்திருக்கிறது. தமிழகத்தை தாண்டி உலக அளவுல மார்க்கெட் இருக்குது. ஒரே நாள் இந்த 3 நாள் கணக்கு எடுத்தோம்னா அமெரிக்கா மட்டும் 15 கோடி ரூபாய் சம்பாதிக்கும். அப்படின்னா அங்க பைரசி போகும்பொழுது பெரிய அளவில் அங்க பாதிக்கும். சோ இதை உலக அளவில் இதை டேக்கிள் பண்ணணும், நாட் ஒன்லி ஹியர். நிச்சயமாக தமிழ் திரை உலகம் சிறப்பா இருக்கணும், அடுத்தடுத்த படங்கள் சிறப்பாக போகணும். அப்படிங்கிற அதே நேரத்தில் அந்த சுமை என்பது ரசிகர்கள்ட்ட போகக்கூடாதுங்கிறதா நம்முடைய எல்லாருடைய இதாகவும் இருக்கு. குறிப்பாக படங்கள் லட்சக்கணக்கான மக்கள் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. அப்போ திரைத்துறை நல்லா இருக்கணும்னா அதை தொடர்ந்து வாழ வைக்கிற ரசிகர்களை நீங்க அவங்கள்ட்ட இருந்து விலகி போகாதீங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பேசின ஒட்டுமொத்த விஷயத்தினுடைய சாராம்சமாகவும் இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு